சமூக நலத்துறையின் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தற்போது இதை எளிதாக்கும் விதமாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலமாக இணையதளத்தில் விண்ணப்பிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. அதோடு விண்ணப்பத்தின் நிலை குறித்து உடனடியாக ஆன்லைன் வழியாக அறிந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பூங்கோதை துவக்கி வைத்தார். அடுத்த 3 மாதங்களில் அரசின் பல்வேறு துறைகளும் இதுபோல் மென்பொருள் திட்டத்தை புகுத்த உள்ளதாக அமைச்சர் பூங்கோதை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமான திருமண உதவி திட்டங்களும் இணையதளம் வாயிலாக வழங்கப்பட இருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சிட்டா, பட்டா, பர்த் சர்டிபிகேட் அதுவும் தமிழகமெங்கும் இணையதளம் வாயிலாக வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முடிந்த அளவுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்கிய சேவைகளும் இணையதளம் வாயிலாக வழங்குவதற்கு இந்த அரசு துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த சேவை விண்ணப்பிப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். 6 வகையான திட்டங்கள், அதாவது திருமண உதவி திட்டங்கள், மூவலூர் ராமாமிர்த அம்மையார் திருமண உதவி திட்டம், ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண உதவி திட்டம், அன்னை தெரேசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமண திருமண உதவி திட்டம், அதுபோல அஞ்சுகம் அம்மையார் கலப்பு திருமண உதவி திட்டம் ஆகிய திட்டங்கள். அது தவிர நம்முடைய சிவகாமி அம்மையார் நினைவு பெண்கள் பாதுகாப்பு திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆகிய 6 திட்டங்களும் இன்று மின் ஆளுமையில் கொண்டு வரப்பட்டுள்ளன. அரசு துறைகள் ஹைடெக்காக மாறி வருவது வரவேற்கக்கூடிய விஷயம்தான்.